அவருடைய மாநிலம்ல போய் அந்த மாநில அரசுக்கு புயல் அடிச்ச அடுத்த நாள் கொடுத்த நிவாரண தொகை எவ்வளவு தெரியுமா? 1000 கோடி ரூபாய். மேலும் பிரதமர் நிவாரண நிதியிலிருந்து உயிரிழந்தவர்களுக்கு தனியா 2 லட்சம் ரூபாய் பிரதமர் வழங்கியிருக்கிறார். ஆனால் தமிழ்நாட்டில் இவ்வளவு பெரிய ஒரு பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. தமிழ்நாடு கேட்ட நிதியையும் அவர்கள் வரவில்லை, தமிழ்நாட்டு பக்கம் அவர்கள் எட்டி கூட பார்க்கவில்லை. ஆனால் பெயரளவில் பேரிடர் பாதிப்புகளை சந்திக்காத, மக்கள் தொகையில் தமிழ்நாட்டை விட குறைந்த எண்ணிக்கை கொண்ட குஜராத்திற்கு இதுவரை ஸ்டேட் டிசாஸ்டர் ரிலீஃப் ஃபண்டில் இருந்து 8000 கோடி ரூபாய் அளவிற்கு கொடுக்கப்பட்டுள்ளது. ஒன்றிய அரசுக்கு கவனமாக கவனிங்க, ஒன்றிய அரசுக்கு நாம 1 ரூபாய் வரி கொடுத்தா நமக்கு அவங்க திருப்பி கொடுக்கிறது எவ்வளவு தெரியுமா? வெறும் 29 பைசா. இந்த நவம்பர் மாதத்தில் மட்டும் 10,000 கோடியை ஜிஎஸ்டியாக தமிழ்நாடு செலுத்தி இருக்கிறது. நாம கொடுத்திருக்கிறோம் ஒன்றிய அரசுக்கு. நவம்பர் மாசம் மட்டும் 10,000 கோடி ரூபாய் நீங்க கட்டி இருக்கிறீங்க ஜிஎஸ்டியா. நமக்கு இந்த ஆண்டு மொத்தமே 9,000 கோடி தான் ஸ்டேட் டிசாஸ்டர் ரிலீஃப் ஃபண்ட் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் மத்திய பிரதேச மாநிலம் 3,000 கோடி ரூபாய் ஜிஎஸ்டி கட்டியிருக்கிறாங்க. நம்ம கட்டது 10,000 கோடி ரூபாய், மத்திய பிரதேசம் கட்டினது 3,000 கோடி ரூபாய். ஆனா மத்திய பிரதேசத்துக்கு எவ்வளவு தெரியுமா நிவாரண நிதி? 1000 கோடி ரூபாய் ஸ்டேட் டிசாஸ்டர் ரிலீஃப் ஃபண்ட் கொடுக்கப்பட்டிருக்கிறாங்க. அதே போல கடந்த 9 ஆண்டுகள்ல தமிழ்நாடு 5 லட்சம் கோடி ரூபாய் ஒன்றிய அரசுக்கு வரி கொடுத்திருக்கு. நம்ம கட்டியிருக்கிறோம் 5 லட்சம் கோடி ரூபாய் ஒன்றிய அரசுக்கு வரி கொடுத்துள்ளது. ஆனால் நமக்கு திருப்பி கிடைத்தது வெறும் 2 லட்சம் கோடி ரூபாய். ஆனால் உத்தரப்பிரதேச மாநிலம் செலுத்த வரி, அவங்க ஒன்றிய அரசு கட்டின வரி 2 லட்சம் கோடி ரூபாய். ஆனா அவங்களுக்கு திருப்பி வரி பகிர்வாக 9 லட்சம் கோடி ரூபாய் கொடுத்திருக்குது ஒன்றிய அரசு. இது மட்டுமல்ல, இதைத்தான் நான் கேட்டேன். நாங்க என்ன உங்க அப்பா வீட்டு காசை கேட்டோம் அப்படின்னு. நேற்று மரியாதைக்குரிய ஒன்றிய அமைச்சர் அவர்கள் ஒரு பிரஸ் மீட்டை கூப்பிட்டு கிட்டத்தட்ட ஒரு 15 நிமிஷம் எனக்கு பாடம் எடுத்திருக்கிறாங்க. மரியாதையா பேசுங்க, உதயநிதிக்கு மரியாதை சுத்தமா தெரியல அப்படின்னு. நான் சொன்னேன், நான் மரியாதையாவே கேட்கிறேன். மரியாதைக்குரிய அமைச்சர் அவர்களே, மரியாதைக்குரிய உங்க அப்பானுடைய வீட்டு, உங்க அப்பா வீட்டு காசை நான் கேட்கல. எங்களுடைய தமிழ்நாட்டு மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க, அவங்களுக்காக நிவாரண தொகையை நான் கொடுக்கணும். நம்முடைய அரசு கொடுத்தாக வேண்டும். அதனால்தான் நிவாரண தொகையை தயவு செய்து மரியாதையாக கொடுங்கன்னு மரியாதையாக தான் கேட்டேன். அதைத்தான் இங்கே மீண்டும் நான் வலியுறுத்தி கூறிக்கொள்ள விரும்புகின்றேன். இதெல்லாம் தமிழ்நாட்டு மக்கள் நீங்கள் பார்த்து கொண்டிருங்க. உங்களுக்கு எந்த நேரத்தில் எந்த முடிவு எடுக்கணுங்கிறது உங்களுக்கு நன்றாக தெரியும். அதற்கான ஒரு வாய்ப்பு வருகின்ற 2024 மே மாதம் உங்களுக்கு கிடைக்க போகுது. அதில் ஒரு சரியான வாய்ப்பை நீங்கள் பயன்படுத்தி நல்ல தீர்ப்பை அளிப்பீங்க என்று நான் கூறிக்கொண்டு, வந்திருக்கக்கூடிய அனைவருக்கும் மீண்டும் என்னுடைய கிறிஸ்துமஸ் தின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் இனிய கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்கள், இனிய புத்தாண்டு வாழ்த்துக்கள். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.